ஆலய தீபம் நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு முறையும் உங்களோடு இணையும் பொழுது அழகான ஆன்மீக பதிவுகளை பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். ஏன் அழகான நான் சொல்றதாலேனா இல்லை, பேசுறவங்களை வச்சு அழகோ ஆழமோ கிடையாது. பேசுற பொருள் ஆழமான மேலான பொருள், அதுதான் முருக பரம்பொருள் அப்படின்ற நிறைய முருக அனுபவங்களை பற்றி பேசினோம். இப்ப அடியேன் பேச போறது காஞ்சி மகான், 100 ஆண்டு வாழ்ந்த ஒரு புண்ணிய மகான். அவர் நமக்கு கொடுத்த சில அறிவுரைகள். இதை என்னுடைய தோழி செய்து அடியேனும் வாழ்க்கையில் செய்து வெற்றியும் அதனால் மாற்றமும் அனுபவித்தேன். அதனால சில சமயம் அது ரொம்ப நல்லா இருக்குமான்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. சில சமயம் நாம உணர்ந்து அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி ஒருத்தருக்கு நானே யூஸ் பண்ண நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னா அது என்ன? வாழ்க்கையில 2 விஷயம், ஏதாவது ஒரு விஷயத்திற்கு தடை இருந்து கொண்டே இருக்கிறது. உதாரணத்திற்கு திருமணத்திற்கு தடை, குழந்தை பாக்கியம் அமையும்னு இருக்கும், ஆனா ஏதாவது ஒரு சமயத்துல கருச்சிதைவோ ஏதோ ஒரு பிரச்சனையும் இல்ல ஏதோ ஒரு விஷயம் தள்ளி போயிட்டே இருக்கும். கை கிட்ட வரும், அது வாய்க்கிட்ட வராது. ஏதோ ஒரு விஷயம் நல்லா தெரியுது, என்னை சுற்றி நடக்கிறதை ஏதோ ஒன்று தடுக்கிறது. அப்படின்னு இருக்கும் பொழுது அதற்கான எளிமையான விஷயம் அடியேன் முந்தைய பதிவிலே சொல்லியிருந்தேன். குலதெய்வத்திற்கு சென்று வெல்லம் வைத்து வழிபாடு செய்யுங்கள். இது ஒன்று, இதை ஏற்கனவே பார்த்தாயிற்று. இப்ப இன்னொன்று சொல்ல இருக்கின்றேன். இதுதான் அடியேனும் செய்தது, என்னுடைய தோழி சொல்லி. பிரதோஷம் அமாவாசையில மட்டும்தான் அகத்திக்கீரையும் வாழைப்பழத்தையும் பசுவுக்கு கொடுக்குறோம். அன்னைக்கு பசுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அயற்சியா ஆயிடுதுப்பா, கொடுத்தா ஒரே நாள்ல கொடுக்குறீங்க, இல்லைன்னா யாருமே கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி. எப்பவுமே பசுக்குள்ள இருக்கக்கூடிய 33 தேவர்களும் இருப்பதால் இந்த நாள் தான் தரணும் இந்த நாள் தான் தரணும்னா கிடையாது. எல்லா நாளும் தரலாம். முடியலையா, சாதாரணமா திங்கள் இல்ல புதன் அது மாதிரி வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ வச்சு ஒரு 5-6 பசுவுக்கு கீரையோ பழங்களையோ உங்கள் கையால் ஊட்டி விடுங்கள். அப்படி கொடுக்கும் பொழுது கோமாதா உன்னுடைய அருளால் நாங்கள் நிறைவாக வளத்தோடு வாழ வேண்டும் அப்படின்னு உங்களுக்குள்ள சொல்லிட்டு கொடுங்க. வாழ்க்கையில நடக்கிற மாற்றத்தை 48 நாள்ல பார்ப்பீங்க, உணர்வீர்கள். இது கண்டிப்பாக சர்வ நிச்சயம். இதை மகா பெரியவர் சொன்னது. பிரதோஷ நாட்கள்ல கொடுக்கறது விசேஷம், துவாதசி அன்று கொடுப்பது விசேஷம், அமாவாசை என்று கொடுப்பது விசேஷம். ஆனாலும் அந்த நாட்களுக்காக காத்திருக்க வேண்டாம். கோவிற்கான உணவை கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடை கற்கள் கண்டிப்பாக சுக்குநூறாக வெடித்து காணாமல் போகும். இது சர்வ நிச்சயம். இது ஒன்று. இன்னொன்று, ஏதோ ஒரு வலியோ இல்ல ஏதோ ஒரு விஷயமோ நமக்கு பிரச்சனையாவே இருக்கு. வீடு ஏதோ விற்கணும் ஆனா வித்து போல, இல்ல வீடு வாங்கணும் கிடைக்கணும், ஏதோ ஒரு விஷயம் தள்ளி போகுது. நான் முன்னாடி சொன்னது நடக்கிற மாதிரி இருக்கு, ஆனா நடக்கிற சமயத்துல நின்னு போகுது. அப்ப பசுவிற்கான உணவு. இன்னொன்று, நடக்க வேலை, அது சரி வர்றதுக்கான அறிகுறி கூட இல்லை. அப்ப இது நடக்காதா அப்படின்னு நம்பிக்கையற்று ரொம்ப நொந்து போன மனநிலையில இருக்கும் பொழுது யாராவது உங்களுக்கு தெரிந்த ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த தானியங்களை வாங்கி கொடுங்க. நான் அப்படியே அமர்ந்து கொண்டு கைபேசியிலோ இல்ல கணினியிலையோ வச்சு நான் அப்படியே அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு ஒரு நிலை இருக்கு. புண்ணியம் இருக்குன்னா இருக்கும், அதுக்கான புண்ணியம் இருக்கும். ஆனா எந்த அளவு நான் உடம்பை வருத்தி ஒருவருக்கான நன்மைகளை செய்கின்றேனோ அதற்கான பலன்கள் மேலான பலன்கள். அதைதான் சம்பந்தர் சுவாமி சொல்றார், கைவினை செய்தி என் பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியோம். உடம்பால வருந்தி வேலை பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? ஒருவருக்கு 500 ரூபாய்க்கு முக்கியமா கோதுமை வாங்கி கொடுத்தா தீராத வியாதியும் தீரும் என்று மகா பெரியவர் சொல்லி ஒருத்தருக்கு நடந்த விஷயம். அதனால தானியங்கள், கடலை புரோட்டீன் தரும் இல்லையா? ஒருத்தருக்கு நீங்க புரதச்சத்து தானமா கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி வளரும்? அரிசி, கோதுமை, கடலை, ஏதாவது ஒரு தானியங்கள் உங்களால இயன்ற அளவு 3 கிலோவோ 5 கிலோவோ அதை என்ன பண்ணணும்? நீங்க கடைக்கு போய் விலை கொடுத்து வாங்கி அந்த மூட்டையை தூக்கி வண்டியிலையோ இல்லை நடந்தோ போய் ஒருத்தர் கிட்ட கொடுக்கணும். அப்படி இத்தனை பிரயத்தனம் நம்ம பண்ணணும். ஒரே இடத்துல இருந்து இந்தாங்க நான் 300 ரூபா போடுறேன் நீங்க வாங்கிக்கோங்க, தப்பா? தப்பு இல்லை, சிறப்பா? சிறப்பு. ஆனா உண்மையா நமக்குள்ள இருக்கக்கூடிய இடர்கள் தீர வேண்டும் அப்படின்னா உடல்ல எந்த அளவு உழைத்து
அதற்காக எந்த அளவு ஆயத்தமும் பிரயத்தனமும் செய்கின்றோமோ அந்த அளவுதான் நமக்கான பிரச்சனைகளும் இன்னல்களும் தீரும். ஆனா நீங்க நடந்து போங்க, உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற மளிகை கடையில கொடுத்து வாங்குங்க, அந்த மூட்டையை தூக்கிட்டு வாங்க, உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி எடுத்துட்டு போய் ஒருத்தர் வீடு தேடி போய் கொடுங்களேன், அதுக்கான ஒரு மகத்துவம் என்பது இருக்கின்றது. நீங்கள் எந்த அளவு ஒரு விஷயத்திற்கு மெனக்கிடுகிறீர்களோ இது மாதிரி காரியங்களும். இன்னொரு பக்கம் கோயிலுக்கு சென்று உழவார பணி செய்யும். கோயில்ல எங்கேயாவது குப்பை இருந்து எடுத்து போடுங்க, அல்லது கோயிலை அழகிடுதல், அதாவது பெருக்கி தொடச்சு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை, எனக்கு அதுக்கான நேரம் கிடையாது, கோயில்ல போய் சுவாமியினுடைய வஸ்திரத்தை வாங்கிட்டு வந்து உங்க வீட்லயே ஒரு அதுக்குன்னு தனியா அழகான ஒரு வாளி வச்சு அதுல ஊற வச்சு சுவாமியினுடைய துணிகளை சுத்தம் செய்து காய வைத்து அழகா மடிச்சு வஸ்திரத்தை கொடுங்க. இது மாதிரி உடம்பை வருத்தி, இப்ப நான் 100 ரூபாய்க்கு வஸ்திரம் வாங்கி தரலாமா? தரலாம். ஆனா இருக்கிற வஸ்திரத்தை துவைச்சு கொடுக்கறது இன்னும் சிறப்பு. புது கோயில் கட்டலாமா? சிறப்பு. ஆனா பழைய கோயிலுக்கு திருப்பணி பண்றது மேலும் சிறப்பு. அது மாதிரி எந்த அளவு நாம் உடலை வருத்தி ஒருத்தருக்காக மெனக்கெட்டு பிரயத்தனப்பட்டு செய்கின்றோமோ அது நம்முடைய துன்பங்களையும் இன்னல்களையும் தீர்த்துவிடும். இதுவும் சர்வ நிச்சயம். இது சம்பந்தருடைய வரி. கைவினை செய்து என் பிரான் கடல் போற்றுதும் நாமடி. அது போல உடலால் உழைத்து மக்களுக்கும் மகேசனுக்கும் நாம் தொண்டு செய்தால் நம்முடைய இன்னல்களிலிருந்து விடுபட. நன்றி, வணக்கம்.